தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 12/8/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 128:2. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நமக்கு கூறும் ஒரு நல் கிருபையின் வார்த்தை என்னவென்றால், நாம் இவ்வளவு நாளும் ஏதாவது சம்பாத்தியம் பண்ணி அந்த வருமானத்தை நாம் அனுபவிக்க முடியாமல் அது வேறு செலவுகளுக்கு சென்று விடுகின்றது. அப்படித்தானே? மருத்துவமனைக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு செலவுகள் வந்து நம்முடைய கையின் பிரயாசத்தை நாமும் நம் சந்ததிகளும் அனுபவிக்க முடியாமல் போகிறது என்று நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கின்றீர்கள் அல்லவா? கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகின்றார், இனி உன் கையின் பிரயாசத்தை வேறு மக்கள் அனுபவிக்க மாட்டார்கள், நீயும் உன் சந்ததியும் அனுபவிப்பீர்கள், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நீங்கள் இவ்வளவு நாளும் இயக்கத்தோடு இனி எப்படி நான் சேமிப்பேன், எப்படி எனக்கும் என் சந்ததிக்கும் என் வருமானம் தங்கும் என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா? இனி கலக்கம் வேண்டாம், கண்ணீர் வேண்டாம். கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடவும் உங்கள் சந்ததிகள் சாப்பிடவும் உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்படி இன்றிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அதை விசுவாசத்துடன் நம்பி காத்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இவ்வளவு நாளும் அவருடைய கையின் பிரயாசத்தை அவர்கள் முழுமையாக அனுபவிக்க முடியாமல் அது வேறு செலவுகளுக்கு சென்று விட்டது என்று கலங்கிக் கொண்டிருக்கதை நீர் அறிந்து இந்த வாக்குத்தத்தின் மூலமாக அவர்களை தேற்றின கிருபைக்காக கோடி நன்றி கூறுகின்றோமாப்பா. இனி அவருடைய கையின் பிரயாசம் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் மட்டுமே பயன்பட போகிறது என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.